பிரைஸ் ஷாሎም. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பல. இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 25 அதிகாரத்தில் 21வது வசனம், முன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். இந்த வசனத்தின் மூலமாக உன் சத்துரு, யார் சத்துரு? உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய இருக்கிறவங்க. அவன் பசியாக இருந்தானே அவனுக்கு ஆகாரம் கொடுத்துப்பாரு, தண்ணீர் கொடுத்துப்பாரு குடிக்கிறதுக்கு. அப்போ அவன் நினச்சி பார்ப்பான், அதை நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவனுக்கு எவ்வளவோ துன்பம் கொடுத்தோம், ஆனாலும் இவன் பார்த்தியா நமக்கு உதவி செய்கிறானே, அப்படி அவனுக்கே வெட்கமாயிடும். அவன் தலையில் எரிகிற நெருப்பு போட்ட மாதிரி இருக்கும். ஐயோ, இவ்வளோ கொடூரமான நம்ம செஞ்சோம், அவனுக்கு எவ்வளோ கெடுதல் செஞ்சோம், ஆனால் இவன் பார்த்தேன் நம்ம தாகம் பசியாக இருக்கிறப்ப கொண்டு ஆகாரம் கொடுத்தானே, உதவி செய்தானே அப்படின்னு நினச்சி பார்ப்பாப்புல. அப்போ அது அவனுக்கு மிக வெட்கக்கேடாக போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சத்துரு யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளுகளாக இருந்தாலும் நமக்கு யாருமே விரோதமாக இருக்கக்கூடாது. அன்று என்ன சொல்லியிருக்காரு? சத்துருவே சிநேகிகள் சொல்கிறார். சத்துரு என்ன சத்துரு ஆக்குறது யார்? பிசாசின் கிரிகள் தான். நமக்கு விரோதமாக அவன் தான் எழுப்பி சொல்லுவான். இது அவனுடைய தப்பு கிடையாது. அவன் எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாருமே நல்லவங்க தான், எல்லா மக்களுமே நல்லவங்க தான். அதை உங்களுக்கு எதிராக திசை திருப்பவங்க சத்துரு தான் திசை திருப்பான். சாத்தான் தான் உங்களுக்கு சத்துருவாக மாறி உங்களை எப்படியாவது கொடுமைப்படுத்தணும், அப்படி துன்பப்படுத்தணும்னு சொல்லி அவனை அனுப்புகிறான், ஏவறான். அப்போ அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். அப்போ என்ன பண்ணணும்? அவனை சிநேகித்து பாருங்கள். சத்துரு சிநேகித்துனா உங்களுக்கு நன்மையான காரியங்களாக கிடைக்கும். அப்போ ஒரு ஊரில் ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா அரசர் 2 அரசு இருந்தாங்க. 2 பேர்த்துக்கு பகை. அதில் என்ன விரோதத்தில் அவங்க என்ன போர் யுத்தம் நடந்துட்டுருக்கு. நல்ல யுத்தம், பெரிய யுத்தம் நடந்துகிட்ருக்கு. பயங்கர யுத்தம் நடந்துருக்கு. பகலெல்லாம் நடந்தது. அப்போ சாயந்தரம் வச்சு, இப்போ அந்த காலத்தில் இன்னும் யுத்தம் வந்து சாயந்தரம் வச்சு நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே நைட்டில் தொடராது. சாயந்தரம் ஆச்சுன்னா சூரிய உதயத்துக்கு முன்பாக ஆரம்பிப்பாங்க, சூரிய அஸ்தமனான்னு நிறுத்திடுவாப்பில். அந்த மாதிரி அப்போல்லாம் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ ராஜா நிறுத்தி சொல்லிட்டார், சுத்தத்தை நிறுத்திடுங்க, யுத்தமெல்லாம் நிறுத்திடுங்க. அப்போ அந்த ராஜா அனுப்பிட்டார், ஜெயிச்ச ராஜா அப்படி படைத்தளத்தில் போய் பார்த்தாராம். போர்க்களத்தில் பார்த்து நிறைய பேர் அடிபட்டு இருக்கிறாங்களாம்மா. சிலர் இறந்து விட்டுட்டாங்க. அடிபட்டு காயம் இல்லை இருக்கிறவங்க, காயப்பட்டவங்க, இன்னும் குற்றுயிர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செஞ்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து தண்ணியெலாம் கொடுத்து போஷித்து வந்தாராம். அப்புறம் இப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எதிர்நாட்டு ராஜாவே இப்படி அடிபட்டு படுத்திருக்கிறாராம். அப்போ இந்த ராஜா பார்த்தோன்னா அவருக்கு பயந்துட்டார். ஐயோ, நம்ம எப்படியே மாட்டிட்டோம், இவங்கிட்ட இவன் கொல்ல விட மாட்டானுல, நமக்கு விரோதமான இவனே, என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் ஆண்டவரே, என்ன பண்ணுறதுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு வழிவாசல் திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாப்ப. அப்போ என்ன பண்ணார்? அந்த ராஜா வந்தாராம். வந்துட்டு பார்த்துட்டு, ஐயோ வாங்க அப்படின்னு கூட்டிட்டு அவர் தேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் அரண்மனைக்கு போய் அவருக்கு நல்ல மருத்துவ வசதியெல்லாம் செய்து கொடுத்து, சாப்பாடெல்லாம் கொடுத்து, தண்ணியெல்லாம் கொடுத்து ரெஸ்ட்டுக்கு வச்சாராம். அப்போ அந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அவர் தலையில் அப்படியே நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. நம்ம இவ்வளவு தொந்தரவு செஞ்சோம், நம்ம இப்போ அவனை கொடுமையாக நடத்தணும் நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறப்ப அவனை. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? நமக்கு உதவி செய்தான். எதிரியாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம். நம்ம ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்த்ததே கிடையாது. நம்மளை நேசிக்கிறாள், நம்மளை நேசிக்க முடிய இருக்கிறாங்களே அப்படி தான் கேட்டாராம். அப்போ என்ன சொன்னப்பில்ல ராஜா, எப்படி என்னை நேசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு எதிரியாச்சே, எதிரி எப்படி சிநேகிக்க முடியுது உங்களால்? உங்கள் தேசத்துக்கு விரோதமாக நான் வந்தேனே, என்னை கொலை செய்ய வேண்டியதானே, கொண்டுட வேண்டியதானே, ஏன் என்னை காப்பாற்றுறீங்க அப்படின்னாப்பில. நான் அடிமையாக இருக்கிறத விட நான் இறந்துருக்கு நல்லதே அப்படின்னாப்பில. அப்போ சொன்னாப்பில, யுத்த காலத்தில் தான் நீங்கள் எதிரியாக இருந்தீங்க, இப்போ எனக்கு நண்பனாக இருக்கிறீங்க. எனக்கு நீங்கள் நண்பன் தான். எல்லா மனுஷனும் எனக்கு நண்பன் தான், யாரும் எனக்கு விரோதி கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் விரோதியாக இருந்தீங்க, எதிரியாக இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க? நண்பனாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது கடமை எனக்கு இருக்குது. உங்களுக்கு பசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், எல்லாம் என்னுடைய கடமை. என் நாட்டில் இருக்கிறீங்க நீங்கள்.
அப்போ நான் தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்போ பார்த்துட்டு என்னது இவ்வளவு நல்ல ஒரு ராஜாவ போய் நம்ம பகைச்சிட்டோமே! யாரோ பேச்ச கேட்டு நம்ம இவ்வளவு கொடூரமா நடந்துட்டோமே! அப்படின்னு அவர் மனம் வருந்தினாராம். மனம் வருந்தி அதிலிருந்து அவங்க என்னங்க நண்பரா மாறிட்டாங்களாம். சண்டையே இல்லாம 2 நாடும் சமாதானத்தோடு இருந்தாங்களாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சமாதானத்துல இருக்கணும்னா எதிரிகளை நேசிச்சு பாருங்க. நம்ம சண்டை போடுறோம்னா, கவலைப்படாதீங்க. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். சமாதானம் கேட்டு கண்டுக்காதீங்க. அப்படியே விட்டுருங்க. சண்டை போட்டா சண்டை போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போ குடுங்க உதவி பண்ணுங்க. ஸ்கூல்ல இருக்கிறீங்க. சண்டை போட்டா எப்பவும் இருப்பான். ஒரு நாள் இவன் சாப்பாடே கொண்டுட்டு வரல. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? உங்க சாப்பாடு குடுத்து பாருங்க. அப்ப அவன் நினைப்பான். ஐயோ! நம்ம பசியா இருக்கிற நேரத்தில நமக்கு உதவி செஞ்சானே! அப்படின்னு அவன் நண்பனா மாறிருவான். அப்ப இந்த மாதிரி சிறு பிள்ளைகளாகி நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் நேசிக்க பழகணும். ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கார். அன்பா இருங்கன்னு சொல்றாரு. உங்கள நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிங்க அப்படிங்கிறார். உன் சத்துருவையும் சிநேகின்னு சொல்றாரு. அப்போ சத்துருக்களை எல்லாம் சிநேகிக்கணும். அன்பா இருந்து பாருங்க. ஆண்டவர் வாழ்க்கையில உங்களை முன்னேற்றுவார். யாரும் எதிரியும் நினைக்கக்கூடாது. யாரும் சத்துருவா நினைக்கக்கூடாது. சத்துருவ உருவாக்குறவன் சாத்தானுடைய கிரிகள். அதிலிருந்து அவனத்தான் கடிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, நேர்ல பார்க்குற மனிதர்களெல்லாம் கடிந்து கொள்ளாதீங்க. யாரையும் சத்துருன்னு நினைக்காதீங்க. அப்ப நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் சகலருக்கும் நன்மையான காரியங்கள் செய்து பெரியவனாகும் பொழுது, இன்னும் கூட அதிக அதிகமான ஆசீர்வாதத்தால் தேவன் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையாக நிரப்புவாராக. ஆமென்.